தமிழ் மகன் ஐசக் வந்துட்டேன். இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறோம் தெரியுமா? இன்றைக்கும் லவ் ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ செஞ்சுருந்தேன், அது பார்ட் 1. இன்றைக்கி பார்ட் 2. இன்றைக்கி என்னத்தை பற்றி பேச போகிறோம்? மறுபடியும் ஹவு டு ஓவர் கம் லவ் ஃபெயிலியருங்கிறத பற்றியா பார்ப்போமா? முதல்ல நம்ம காதல்ங்கிறது ரொம்ப அழகான உணர்வு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சில நேரங்கள் நிறைவேறாது, சில நேரங்கள் நிறைவேறிடும். அது திருமணத்தில் போய் முடியும். ஆனால் மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் ரொம்ப டீப் பெயினில் இருப்பாங்க இந்த காதல் தோல்வியால். இவங்களுக்கு மறுபடியும் நான் சில ஆலோசனைகள் சொல்ல போகிறேன். முதல்ல நீங்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கணும். நீங்கள் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த காதல் நிறைவேறலை, அதனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ரைட்டா? அந்த ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதை புரிஞ்சுக்க மறுக்கிற காரணத்தினால தான் நம்மளுக்கு ரொம்ப பெயின், கஷ்டமாக தாங்க இருக்கும். கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அது கொஞ்ச நாள் காதலாக இருக்கலாம், ரொம்ப நாள் காதலாக இருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது நிறைவேறலைன்னா அதையும் நினச்சி புழுங்குறத விட மனசில் வச்சு அந்த ரியாலிட்டியை ஏற்றுக்கணும். இந்த காதல் இனிமேல் இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறோம்? நம்ம மறுபடியும் அந்த விஷயத்தை யோசிக்கிறனால தான் நம்மளுக்கு பெயின் இன்னும் அதிகமாகுது. அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆல்டர்னேட்டிவ் வே பார்க்கணும். இன்னொரு சப்போர்ட் சிஸ்டம், ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டோ, உங்கள் அம்மாவுக்கிட்டேயோ இல்லை உங்கள் சிப்ளிங்ஸ் கிட்டேயோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். இந்த சூழ்நிலையில் அவங்களா தேடி வரணும்னு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கள நீங்கள் தேடி போய் பேசலாம். உங்கள் மனசில் உள்ளதை நீங்கள் சொல்லலாம். அவங்க ஆறுதலாக நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஆனால் அதை முதல்ல நம்ம மடையில் ஏறுமான்னு நம்ம யோசிக்கணும். நம்ம அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு ஆள் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, அதை நம்ம ஏற்றுக்க ஆரம்பிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மீண்டும் இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போதைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப டீப் பெயினில் போகிறாங்க. அதை ஓவர் கம் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. வேறு யாருங்க உங்களை இதிலேருந்து காப்பாற்ற முடியும்? நீங்கள் தாங்க முயற்சி பண்ணணும். உங்களோட முயற்சி தான் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தேவையான ஆதரவு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்தோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ நீங்கள் தேடி போகிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக், இந்த ஃபெயிலியர் அதோட பாசிட்டிவ் சைட்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை இது நடந்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நடந்திருந்து ஒரு கல்யாணம் அந்த மாதிரி எதாவது நடந்திருந்து அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா, இந்த ஃபெயிலியர் வந்துருந்துச்சுன்னா அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். எதுவுமே ஒரு தப்பான விஷயத்தில் நம்ம அதோட பாசிட்டிவ் சைடை பார்க்க ஆரம்பிக்கணும். நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கணும். நல்ல விஷயங்களை நோக்கி நடக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது என்ன சொன்னால், மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. மேக் யுவர் செல்ஃப் பிஸி. நல்ல சந்தோஷமாக இருங்க, படம் பாருங்கள், வெளியே போங்க, விளையாடுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, மனசை டைவர்ட்டாக வச்சுக்கோங்க. சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. அது நீங்களும் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ஓவராக சாப்பிடாதீங்க. பார்த்து பொருத்தமான சாப்பாடாக சாப்பிடுங்க. ப்ரெஷராக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராக சாப்பிட்றாதீங்க. நீங்கள் எக்ஸசைஸ் போகலாம், ஜிம் போகலாம், லைக் வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், சைக்கிளிங் போகலாம். இல்லை ஈவினிங்கில் ஒரு பார்க்கில் போய் நடக்கலாம், உட்காந்துருக்கலாம், நல்ல பாட்டு கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச, தயவு செஞ்சு சோகமான பாட்டு திருப்பி கேட்டுறாதீங்க. காதல் தோல்வி பாடல்களை கேட்காதீங்க. நல்ல ஒரு புத்துணர்ச்சியான பாட்டு, நல்ல எனர்ஜெட்டிக்காக மோட்டிவேட் கொடுக்குற பாடலை மட்டும் கேளுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் ட்ரை டு சோஷியலைஸ் யுவர் செல்ஃப். நிறைய பேர் கூட பழகுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பெருசாக்குங்க, நெட்ஒர்க்கை பெருசாக்குங்க. நிறைய பேரை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்காக போயிட்டு நீங்கள் சோஷியல் சைட்டில் போய் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் போட்டு, எனக்கு ஃபோன் நம்பர்லாம் போட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், எனக்கு இமெயில் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. முக்கியமாக உங்கள் சோஷியல் சைட்டில் உங்களுடைய நெகட்டிவான ஃபீலிங்ஸ், உங்களுக்கு கவலையான விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டைமில் நிறைய பேர் உங்கள் மேலே அட்வான்டேஜ் எடுக்க முயற்சி பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ நீங்களாக போய் இறங்கி உங்கள் சோஷியல் சைட்டை எனக்கு கவலையாக இருக்குது, நான் இப்படி இருக்கேன், டிப்ரெஷனில் இருக்கேன், நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் நீங்கள் டீக்ரேட் பண்ணிக்காதீங்க. மோட்டிவேஷனான சில விஷயங்களை, பாசிட்டிவான சில விஷயங்களை போடுங்க. அப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தானாகவே வரும். பாசிட்டிவாக நீங்கள் தானாகவே மாறுவீங்க. அடுத்துனா தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேங்க, ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. உங்கள் பழைய ரிலேஷன்ஷிப் கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. மறுபடியும் முயற்சி பண்ணாதீங்க, லிவ் இட். அடுத்தது
யூ மே கிவ் another சான்ஸ், இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் போகட்டும். இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் ஹீல் ஆகிட்டு வந்துட்டு இந்த பெயின் எல்லாம் முடிஞ்சதும் அடுத்து வந்து நீங்கள் வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் கூட போகலாம். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. அவசரமாக போயிட்டு மாட்டிக்கிறது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லை, சில பேர் வந்து நினைக்கிறாங்க வந்து நான் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணேன் என்னோட காதில் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட சொந்தக்காரங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணேன், என்னோட கூட பிறந்தவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சுங்க, நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஒருவேளை நம்ம குடும்பத்துக்கு அந்த நம்மளுடைய பார்ட்னரை பிடிக்கலன்னா நம்ம விட்டு விலகுறோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு இது ஒரு லைஃப் லாங் ஒரு இதுவாக எடுத்துக்காதீங்க. இது ஒரு ஸ்ட்ரெச்சாக கொண்டு போய் கடைசி வரைக்கும் கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா கடைசியில் தனிமை தான் உங்களை சூழும். நீங்கள் உங்களுடைய சாக்ரிஃபைசஸ் வெரி அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம்தான். ஆனால் யூ ஹேவ் டு கம் அவுட். ஏன்னா எல்லாருக்கும் அவங்களுடைய லைஃப் இருக்குது, உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் இருக்குது. நான் எந்த நேரமும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் தொலைச்சிடாதீங்க. ஏன்னா கடைசியில் நம்ம தனிமையில் நிற்போம். ஸோ எல்லாருக்குமே உதவி செய்கிறது நல்லது தான், எல்லாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது நல்ல விஷயமா இருந்தாலும் உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கணும். அது வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஹாப்பி ஃபேமிலி எல்லாம் வரணும். ஸோ வை டோன்ட் யூ கிவ் another சான்ஸ் ஃபார் சம். அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நல்ல சான்ஸ் கொடுங்க இன்னொரு ஆளுக்கு. சரியாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்கலாமே. இதுக்கு வந்து ஏற்கனவே நடந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு நான் அவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணேன், இவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயினை இன்னும் நம்ம அதிகரிச்சுக்கிறோம். ஓகே, நீங்கள் வந்து இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணும்னா முதல்ல வந்து நீங்கள் உங்களை நம்பணும். உங்களால் முடியும், உங்ககிட்ட எந்த குறை இல்லைன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து நல்லா தான் இருக்கீங்க, யூ ஆர் ஆசம் அப்படின்னு நினச்சிட்டு லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணிகிட்டே போயிட்டே இருங்க. உங்களுக்கு சரியான வாழ்க்கை சரியான நேரத்தில் வந்து சேரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.